திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டி. அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நம்ம பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினாங்க. அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போல்டாக வந்து இவங்க தெரிவித்தாங்க. அதாவது அதே நேரத்தில் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி இல்லை, இந்த கட்சி முற்றிலுமாக அழிந்து விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை எந்த கட்சியுமே சொல்ல மாட்டாங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவும் எதிர்காலத்தில் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் பிரதான கேள்விகளாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய ஜூன் 22 தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். ஜூன் 22ஓட குட்டுயிராக துடித்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக முற்றிலுமாக இல்லாமல் போவதற்கான நாள் அப்படின்னு சொல்லி அந்த ஜூன் 22 நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள். அப்போ ஏற்கனவே கொங்கு மண்டலம் 2026 தேர்தலில் தகர்க்கப்பட்டு விட்டது. அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலம் தகர்க்கப்பட்டு விட்டது. இப்போ இவர்களும் போய் இணைஞ்சாங்க அப்படின்னா, அப்போ ஜூன் 22ஆம் தேதி தாவேக்காவிலையும் மற்றவர்கள் இணையக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ அதிமுகவில் அடுத்து யார் இருக்காங்க, பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடியவங்க யார் இருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த நேரத்தில் மிதினை கொண்டு வருவது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இன்னும் மிகப்பெரிய பாதிப்பு, பின்னடைவு, சேதாரத்தை தான் உண்டு பண்ணும். இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ சரி கட்டியிருக்கணும், சீர்படுத்தி இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் 2 தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு போகணும். ஏன்னா அதிமுக இல்லை. அப்போ எங்கே போகலாம் அப்படிங்கும்போது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டோரை லாக் பண்ணிட்டாங்க. உங்கள் மேலே வந்து பெரிய அளவில் கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, உங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது. கட்சியில் இணைந்தாலும் ஒரு கவுன்சிலராக கூட நாங்கள் உங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டோம், போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன், அதாவது வந்து அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டிருந்தால், விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால், அவர் சொன்னது போல வேறு விதமாக தான் இருந்துக்கு தேர்தல் முடிவுகள். 2026 தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் வேறு விதமான தேர்தல் முடிவுகள். அந்த முடிவுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேக்கா 228 தொகுதிகளில் வெற்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது தாவேக்காவில் பல கட்சியினர் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து மாற்று கட்சியினர் இணையும் விழா அப்படிங்கிற மாதிரி விழாவெல்லாம் நடத்தி அந்த கட்சியினரை வந்து இணைக்கிறாங்க. ஆனால் அதிமுகவிலேருந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. அப்போ அதிமுக என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதிகமாகுது. ஏன்னா இப்போ கூட வந்து இருக்கக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்கு அதிமுகவிலேருந்து விஜயபாஸ்கர் மற்றும் பலர் வந்து இணைய போகிறதா ஒரு சில தகவல்லாம் வந்து கிடச்சிருக்கு. எப்படி பார்க்கறது இந்த விஷயத்த? ஏன்னா விஜய் கட்சியில் விஜயை வந்து இணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா, இல்லை என்ன விஷயங்கள்? அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கட்சி எங்கே வெற்றி பெற்றாலும் வந்து மாற்று கட்சியிலிருந்து இருக்கக்கூடியவங்கள, முக்கியமான நபர்களை இழுக்கக்கூடியது வந்து எல்லா மாநிலங்களே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது வந்து தமிழ்நாட்டில் புதுசாக நடக்குது, தாவேக்கா வந்து புதுசாக பண்ணுகிறது அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படி தாவேக்கா புதிதாக பண்ணுகிறது அப்படின்னா, 2021 வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அமைச்சரவையில் உட்கார்ந்திருந்தவர்கள் 70% பேர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் ஏன் அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க அப்படின்னா, மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் திமுகவுக்காக உழைக்கிறாங்க, அதே நேரத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் திமுகவில் இருக்கக்கூடிய நீண்ட நெடிய காலமாக உழைத்தவர்கள், அதாவது போஸ்டர் ஒட்டி வளர்ந்தவங்க, அண்ணா காலத்திலேருந்து வளர்ந்தவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ இதையும் நாம் கவனித்து பேச வேண்டிய நிலையில் இருக்கோம். அதே போல் தான் இப்போது வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதன்முறையாக அரியணை ஏறி இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று ஒரு மாற்றத்தை உருவாக்கி அரியணை ஏறி இருக்காங்க. அப்போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதலே விஜய் வெற்றி பெற மாட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் தேராது அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்திலேயே விஜய் அவர்கள் முன்னிலைப்படுத்தியது அதிமுக வந்து லிஸ்ட்லேயே கிடையாதுங்க,
திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டி. அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நம்ம பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போல்டாக வந்து இவங்க தெரிவித்தாங்க. அதாவது அதே நேரத்தில் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி இல்லை, இந்த கட்சி முற்றிலுமாக அழிந்து விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை எந்த கட்சியுமே சொல்ல மாட்டாங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுகவை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல, புரட்சி தலைவி ஜெயலலிதா போல இப்போ விஜய் இந்த பக்கம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க, நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால அந்த பக்கம் முற்றிலுமாக அடிபட்டு போய்விடும். இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் சினிமா உலகில் முதல் நிலையில் கோலோச்சி ஒரு நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிவாஜி எம்ஜிஆர் அப்படிங்கிற போட்டியில் எம்ஜிஆர் தான் பெரிய அளவில் மாசாக இருந்த நம்பர் 1 ஹீரோவாக இருந்தவர். கட்சி ஆரம்பித்தாங்க, அதிமுக அப்படிங்கிறத உருவாக்கிறாங்க. அதன் பிறகு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு ஸ்டார் நடிகர் நம்பர் 1 அப்படிங்கிற நிலையில் இருந்த ஒரு நடிகர் ஆட்சியை பிடித்த வரலாறு இப்போதான் நடந்திருக்கு. பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் சினிமா உலகில் அவங்க நம்பர் 1 இருந்தாங்களா, கோலோச்சினாங்களா, 150-200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாங்களா அப்படின்னா இல்லாத ஒரு சூழ்நிலை தான். விஜய் அவர்கள் தான் எம்ஜிஆருக்கு பிறகு ஆட்சி அரியணையை பிடிச்சாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு இருந்த மாஸ் வந்து இப்போ விஜய்க்கு இருக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியாருக்கு கிடையாது, அதிமுகவுக்கு கிடையாது. அதனால வந்து எம்ஜிஆருடைய விசுவாசிகள் எல்லாமே விஜய் பக்கம் வந்து விட்டாங்க அப்படிங்கிற நிலையில தான் இவங்க வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணி களத்தில் களமாடினாங்க. அது இப்போ உறுதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க சாரை சாரியாக வந்து தாவேக்காவில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இணையக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு, கழுத பேரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்தாலும் அதை தாண்டி அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் தனம் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க முடியும். அதாவது எந்தெந்த கிரிமினல் தனம் அப்படின்னு சொல்லி மக்களால் பார்க்கப்படுகிறதோ அதுதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் சாணக்கியத்தனம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொன்னது போல அதிமுக இல்லாத ஒரு சூழல் இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த பக்கம் திமுகவும் பலகீனம் அடைய வைக்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவும் எதிர்காலத்தில் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் பிரதான கேள்விகளாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஜூன் 22 இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூன் 22ஓட குட்டுயிராக துடித்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக முற்றிலுமாக இல்லாமல் போவதற்கான நாள் அப்படின்னு சொல்லி அந்த ஜூன் 22 நான் பார்த்துட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வந்து இணைஞ்சிட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் வந்து இணைஞ்சிட்டாங்க. அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சாரை சாரையாக பனையூரில் காத்து கிடந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜூன் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மீதி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் பல பேர் இணைய போறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களும் பல பேர் இணைய போவதாக தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு சில முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்தா அவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா வந்து விக்ரமாதித்தன் கழுத்தில் தொங்கும் வேதாளம் போல அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கேசுகள், முறைகேடுகள், ஊழல்கள் அப்படின்னு சொல்லி கேசுகள் வச்சிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அதிமுகவுடைய எடப்பாடியாருக்கு அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக சைடுல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஆப்ஷன் 2 தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு போகணும். ஏன்னா அதிமுக இல்ல. அப்ப எங்க போகலாம் அப்படிங்கும்போது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டோரை லாக் பண்ணிட்டாங்க. உங்க மேல வந்து பெரிய அளவுல கேஸ் இருக்கு, வழக்கு இருக்கு, உங்களை எல்லாம் சேர்த்துக்க முடியாது, கட்சியில இணைந்தாலும் ஒரு கவுன்சிலராக கூட நாங்க உங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டோம், போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லிட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் திமுக தான். அதனால வந்து முக்கியமான 2-3 அமைச்சர்கள் திமுக சர்க்கிள்ல பேசிட்டு இருக்காங்க. எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் போய் இணையலாம். குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள். அப்போ ஏற்கனவே கொங்கு மண்டலம் 2026 தேர்தலில் தகர்க்கப்பட்டு விட்டது. அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலம் தகர்க்கப்பட்டு விட்டது. இப்போ இவர்களும் போய் இணைஞ்சாங்க அப்படின்னா, அப்போ ஜூன் 22ஆம் தேதி தாவேக்காவிலையும் மற்றவர்கள் இணையக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ அதிமுகவில் அடுத்து யார் இருக்காங்க, பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்க அப்படின்னா கேள்விக்குறியான ஒரு சூழல் தான் உருவாகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மிதுன் வராரு. மிதுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடியார் அப்படிங்கிற அவருடைய சன் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தாலும் இங்க எடப்பாடியாரிடமே கட்சி இல்லை. கட்சி வந்து எடப்பாடியார் கையில் கிடையாது, கையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. நான் எப்படி பார்க்கறேன்னா ஆள் இல்லாத கடை தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. ஆள் இல்லாத கடையில் யார் வந்து டீ ஆத்தினாலும் அங்கே சேல்ஸ் ஆக போகிறது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வாரிசு அரசியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ CV சண்முகமாக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், பல பேர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த வாரிசு மிதுனை உள்ள கொண்டு வர போறாங்க, ஸோ இதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மிச்ச சொச்சம் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்களை பொறுத்தவரைக்கும் அவர்களும் வெளியேறிட்டாங்க அப்படின்னா அதிமுக எந்த நிலைமைக்கு தள்ளப்படும்? அதிமுகவையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில உதிரி கட்சிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடும்.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஜி வார்டில் தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஐசிஜி வார்டில் எந்த நிமிஷத்தில் வேண்டுமென்றாலும் அதிமுகவுடைய சோழி முடியலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் மிதுனை கொண்டு வருவது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இன்னும் மிகப்பெரிய பாதிப்பு, பின்னடைவு, சேதாரத்தை தான் உண்டு பண்ணும். இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ சரி கட்டியிருக்கணும், சீர்படுத்தி இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கணும். அப்படின்னா ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போதுதான் அந்த கட்சியை வந்து பலப்படுத்தக்கூடிய வேலைகளில் வேகமாக செயல்படணும். ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போது, முதல்வராக இருக்கும் போதுதான் கீழே இருக்கக்கூடிய கட்சியினரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அங்க வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், யாருமே வெளியேறி சொல்ல மாட்டாங்க. 2016-17 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே செய்ய வேண்டிய வேலை தான் கட்சியை கட்டமைப்பது, தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுப்பது, தனக்கு வேண்டியவர்கள் முக்கியமான நபர்களை முக்கிய பதவிகளில் போட்டு கட்சியை பலப்படுத்துவது, மாவட்டம் தோறும் கட்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலைகள் அப்படிங்கிற விஷயங்களை செய்வதற்கான காலகட்டம் அந்த 2021க்கு முந்தைய காலகட்டம் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை மட்டும்தான் கவனிச்சாங்க, கட்சியை கவனிக்கல. அதனால கட்சி முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது. 2021 திமுக வெற்றி பெற்று ஆட்சியில் அமைஞ்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை முடிக்கப்பட்டு ஒரு மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டு மக்கள் மத்தியிலையும் ஒரு மாற்றம் வந்து எழுச்சியாக அலையடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் பையனை கொண்டு வர போகிறேன், உள்ள வந்து மிதுனுக்கு முக்கியமான பதவி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே எல்லாரும் வெளியேறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே எந்த ஒரு பலனையும் அதிமுகவுக்கு கொடுக்காது. அதிமுக இனி எதிர்வரக்கூடிய காலங்களில் எதிர்கட்சியாக வருவதற்கான நிலையை கூட தற்போது நிலையில் இழந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் அதிமுக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது அதற்கான வாய்ப்புகள் துளியளவு கூட கிடையாது. இப்போ வந்து நீங்க வந்து திமுக வாரிசு அரசியல் இருக்கிறது, திமுக இருந்து உடஞ்சி வந்தது தானே அதிமுக, எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஏன் அதிமுக தொண்டர்கள் வாரிசை ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னா, திமுகவில் கூட கவனிச்சிங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கும் போதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உயரிய பதவிகள் கொடுக்கப்பட்டு அவர் துணை முதலமைச்சர் வரைக்கும் ஆட்சியில் இருக்கும் போதுதான் கொண்டு வந்தாங்க. திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி இருந்தால் திமுகவும் சிதறி சின்ன பின்னம் ஆகியிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாணக்கியத்தனத்தோடு செயல்பட்டாங்க. நம்ம ஆட்சியில் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உயரிய பதவிக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா முதல்வர் பதவி வரைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கொடுக்கப்படலாம், துணை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நேரம் கனியும் போதுதான் அதற்கான வேலைகளில் நாம் ஈடுபடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் நமக்கு ஒத்துழைக்காமல் இருக்கும்போது நாம வந்து ஒரு விஷயத்தை பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி உறுதி. ஏற்கனவே பல தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இப்போ 2026 தேர்தலையும் தோல்வி கண்டாச்சு. கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கு. யாரையுமே ஒருங்கிணைத்து செயல்பட முடியாத நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மிதுன் அவர்களையும் உள்ள கொண்டு வந்து ஏதாவது பதவிகள் கொடுப்பது அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு, அதாவது தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு ஒரு பாய்சன் ஊட்டுவது, வாயில பாய்சன் ஊட்டுவது போலதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதற்கு நடுவுல விஜய் அவர்கள் மீது கரூர் இன்சிடென்ட் அப்போ எஃப்ஐஆர் போட்டிருந்தா இன்னைக்கு நிலைமையே வேற அப்படின்னு சொல்லி முன்னாள் பொதுப்பணித்துறை ஏவா வேலு அவர்கள் சமீபத்திய திமுக மீட்டிங்ல வந்து பேசியிருந்தாரு, திருமணி கூட்டம் மீட்டிங்ல. அப்போ எஃப்ஐஆர் போட்டிருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது அப்படிங்கிறத மறைமுகமாக சுட்டி காட்டுறாரு. அதே நேரத்தில் தாயுள்ளம் கொண்ட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? அதாவது வந்து அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டிருந்தால், விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர் சொன்னது போல வேறு விதமாக தான் இருந்துக்கு தேர்தல் முடிவுகள். 2026 தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் வேறு விதமான தேர்தல் முடிவுகள். அந்த முடிவுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேகா 228 தொகுதிகளில் வெற்றி, 6 தொகுதிகளில் அதிமுக வெற்றி 2வது இடம், திமுக 3வது இடத்துக்கு. இப்போ அதிமுக தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடம் அப்படிங்கிறது கடந்து காங்கிரஸுக்கு அடுத்த நிலையில் 4வது இடத்துக்கு கூட தள்ளப்பட்டிருக்கும். இப்படியான ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அலை அடிச்சுக்கிட்டு இருக்கு, மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கரூர் இன்சிடென்ட்டே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது அப்படிங்கிற கருத்துக்களை தான் நாம அழுத்த திருத்தமாக தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம். கிரவுண்ட் லெவல்ல பப்ளிக்கோட பல்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சைடு தான் பெரிய அளவில் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தான் சாலிடா அடிச்சு தூக்கிட்டு போயிருப்பாங்க. இது வந்து தமிழக வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் வெற்றி பெறாத ஒரு இமாலய வெற்றி அப்படிங்கிற இலக்கை தமிழக வெற்றி கழகம் வெட்டி பிடிச்சிருக்கும்.
அதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும்போது திமுக அப்படிங்கிறது முற்றிலுமாக அதுல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். கடந்த காலத்துல திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற வரலாறு இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அப்படி கைது செய்யப்பட்டிருந்தால், வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தால் 2க்கு கீழே தான் திமுக தள்ளப்பட்டிருக்கும். அது 0 1 அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல் இருந்திருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏவா வேலு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இப்ப திமுக மகளிர் மாநாட்டில் வந்து நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம், சோ அன்னைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கலாம் அப்படிங்கிறது, இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம் தாழ்ந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான். ஏன் நீங்க அன்னைக்கு அந்த விஷயத்தை செய்யல அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அன்று முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாயுள்ளத்தோடு செயல்பட்டார். ஒரு கட்சி தலைவர் வந்து இது போன்ற தன்னுடைய கட்சியினரை கொலை செய்வார்களா, கொலைக்கான இதுல ஈடுபடுவாங்களா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தாயுள்ளத்தோட செயல்பட்டார் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஏவா வேலு அவர்களுடைய கருத்துக்கு அங்கேயே பதில் இருக்கு. ஒரு கட்சி தலைவர் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கே தெரிகிறது. அப்போ நீங்க எந்த அடிப்படையில் வழக்கு தொடர்வீங்க? தப்பே செய்யாத நபர் மீது நீங்க வழக்கு தொடர்றீங்க. வழக்கு போட்டிருந்தால் நிலைமையே வேற அப்படின்னா, அப்போ உங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு காரணங்களை சொல்லணும், ஏதோ ஒரு விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஏவா வேலு அவர்கள் பேசியிருக்காரே தவிர, அதே நேரத்தில் விஜயை தொட்டு இருந்தால் திமுக முற்றிலுமாக முடிந்து போயிருக்கும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் 30-40 வருஷம் தமிழக வெற்றி கழகத்தை தொட்டு பார்ப்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் உருவாகியிருக்கும். இப்படித்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.